Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 151. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி பெல்லமி கிட்ட கெத்தா அந்த கோல்ட கொடுத்துறான்னு கேட்டான்ல. ஆனா அவன் எது அந்த கிரிக்கெட் ஆட்டைய போட்டதா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் கால் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி மாத்தி ஃபுல் ஃபோர்ஸ்ல பிரஷர் கொடுத்து பிச்சுக்கிட்டு மேல வருவான். வந்து நின்னவன் நான் ஒரு பைரட் ஆட்டைய போட்டதெல்லாம் திருப்பி தர முடியாது. ஒரு பைரட்டா இத கேள்வி கேட்க உனக்கு ரைட்ஸே இல்லாமா. ஆனா அவன் என்ன சொல்லுவான், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் திருப்பி உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துக்க போறேன்மா. இவனு அப்படி மேல நின்னு பேசிட்டு இருக்கும் போதே கீழே கூட்டம் கூடிரும். உடனே அந்த பெல்லமி விழுந்து சிரிச்சுட்டு, அட டம்மி பீஸ், உனக்கு எப்படி பஞ்ச் பண்ணணும்னு முதல்ல தெரியுமாடா சைல்டிஷ் பாய். உன்ன மாதிரி கோலையால மிஞ்சு போனா என்ன பண்ண முடியும்னு நக்கலா சொல்லி சிரிப்பான். கீழே இருக்க அந்த பைரட் போஸ்டரை பார்த்துட்டு கண்டிப்பா இது அவனே தான், எந்த டவுட்டும் இல்லாமா. ஆனா சரக்குஸ், டே அது ஃபேக் போஸ்டர், கிழிச்சு தூர போடுமா. இன் கேஸ் அது நிஜமா இருந்துச்சுன்னா பெல்லமியால அவனை எதிர்த்து நிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு 100 மில்லியன் பெரி பவுண்டி. என்ன பண்ண போறான்னு கேட்டா சரக்குஸ் என்ன சொல்லுவான், அவன் ஆளை பார்த்தா என்ன அப்படியா இருக்கான், பார்த்தாலே தெரியல அவன் ஒரு டம்மி பீஸ் தான் சொல்லுவான். நிறைய பேர்த்துக்கிட்ட இதான் ஒரு பஞ்சாயத்து, ஆளுகளை பார்த்தவனே எடை போறது. பெரிய சிட்டி ரோபோட் கண்ணிலேயே ஸ்கேனரை வச்சு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அவனை பார்க்கும்போது 30 மில்லியன் பெரிஸ்ங்கிறதே டவுட்டா இருக்காமா. இதுல 100 மில்லியன்ங்கிறது நம்பர் மாதிரியா இருக்குன்னு சொல்லி சிரிப்பான். அங்க பெல்லமி விடாம கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பான். அட மத்தியானம் நம்ம ஆளுங்க பெல்லமி கிட்ட அடி வாங்கினானுங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இப்போ என்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னால எதையுமே என்கிட்ட இருந்து ஆட்டையா போட முடியாது. அதனால ஒழுங்கா ஓடி இருப்பான். தம்பி மத்தியான நிலைமையே வேற, இப்ப நிலைமையே வேற, அதனால பேசாம நீ திருநதை கொடுத்துடுமா. அவன் நான் இப்பவே உன்னை காலி பண்ணிடுறேன்னு இங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு பக்கத்து பில்டிங் போவானா. அதுலயே நம்ம லூஃபி இருந்த பில்டிங் உடஞ்சு கீழே விழ போகும். உடனே பக்கத்து பில்டிங்ல ஒரு பிரஷரை கொடுத்து பாஞ்சு வந்து பில்டிங்ல இருந்து கீழே வந்துட்டு இருக்க லூஃபிய போய் ஒரே அடி அடிச்சு தெரிய விடுவான். ஆனா நம்மளுக்கு கேஷுவலா அதுல இருந்து ஒரு ஜம்ப போட்டு பக்கத்து பில்டிங்ல போய் நின்னுக்குவான். என்ன இவன் பறக்குறானேன்னு எல்லாம் பார்த்து ஷாக் ஆவாங்க. எவனா இருந்தா என்னடா, எனக்கு அவன் குப்பைதான்னு ஓங்கி போய் அடிச்சதுல கீழே விழ தொங்கிட்டு கிடப்பானா. அப்படி அவன் தொங்குறத பார்த்த உடனே பெல்லமியோட பைரட்ஸுங்க எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. பாத்தீங்களா இவன் டம்மி பீஸ், ஷோ இன்னைக்கு எப்படியும் நல்லா தான் இருக்க போது, இன்னைக்கு உட்காந்து என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பானுங்க. என்னதான் அவன் வாய் நல்லா பேசினாலும் அதுக்கேத்த மாதிரியே நல்லா பயந்து வர்றான்ப்பா, சூப்பர்லன்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணுவானுங்க. பெல்லமிக்கு மத்தியான சண்டை போட்ட மாதிரி தான்டா இப்பவும் இருக்கு, நீ இன்னும் பயந்து தான் வர்றேன்னு சொல்லி மறுபடியும் ஜம்ப் பண்ணி அடியே வருவான். ஜஸ்ட்ல எஸ்கேப். நீ எல்லாம் ஒரு டம்மி பீஸ், நீ என்கிட்டயே கோல்டு ஆட்டைய போட போறியா, ஒல்லந்துருவேன்பா. நம்மால அப்படியே மேல இருந்து கீழே வந்துட்டு இருப்பான். அந்த டைம் பாஞ்சு வந்து ஒரே குத்து அப்படியே லூஃபி சுத்திக்கிட்டே போய் கீழே பத்திட்டே விழுவான். உடனே மேல போய் நின்னுட்டு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். தம்பி ஸ்பிரிங் ஃப்ரூட் கிட்ட இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது, இப்ப வாட்சி என் பவர் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி சொல்லுவான். அவனுக்கு ஆளுங்க எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. பெல்லமியா கொக்கா அவங்கிட்ட எல்லாம் எவனாச்சும் நின்னு சண்டை போட முடியுமா, இப்படி பொசுக்குன்னு சோழிய முடிச்சிட்டியாப்பான்னு விழுந்து சிரிப்பானுங்க. ஆனா நம்மால அப்போ கேஷுவலா எந்திரிச்சு நிப்பானா. இப்ப காட்டாண்டா என்னோட பெஸ்ட் அட்டாக்னு சொல்லி பயங்கரமா பிரஷர் கொடுத்து ஒரு ஜம்ப் அப்படியே அங்க இருக்க பில்டிங்ல எல்லாம் கண்ட மணிக்கு ஜம்ப் அடிப்பான். அப்படி ஜம்ப் பண்ண ஸ்பீட் அதிகமாயிட்டே போகுமா. சுத்தி இருக்க யாராலையுமே அவனை பார்க்க கூட முடியல. ஆக்சுவலா பப்ல சீட்டு கட்டு விளையாடும் போது ரோஷியோன்னு ஒருத்தனை போட்டு தள்ளானே, அவனையும் இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணி காலி பண்ணானாமா. சோ அப்ப லூஃபியும் இப்ப காலி பண்ண போறாங்கிற மாதிரி சொல்றானுங்க. அட புது அட்டாக்க ட்ரை பண்ணும்போது அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே அட்டாக் பண்ணணும். அதை விட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன மாதிரியே லூசுங்க, அவனுங்க 400 வருஷமா பாரம்பரியமா போய் சொல்லிட்டு தெரியானுங்க. சிட்டி ஆஃப் கோல்டுன்னு ஒண்ணு கிடையாது, கை ஐலாண்டுன்னு ஒண்ணு கிடையாது. இதெல்லாம் இந்த காலகட்டத்துல அழிய வேண்டிய ஒரு விஷயம். உங்கள மாதிரி பைரட்ஸ் எல்லாம் சொல்ற கட்டுக்கதைங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுவான். லூஃபிக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். உடனே கேஷுவலா கைய தூக்கி எனக்கு எப்படி பஞ்ச் வைக்கணும்னு தெரியுமா. அந்த டைம் சரக்குஸ் பெல்லமி கிட்ட இவன் எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன், சாட்டு புட்டுன்னு சோழிய முடிச்சு கொடுப்பாமா. எல்லாம் விழுந்து சிரிப்பானுங்க. உடனே அந்த பெல்லமி இதோட நீ காலிடா ஸ்டாப் ஆட்டுன்னு பாஞ்சு வருவான். அவனே பயங்கர வேகத்துல வர்றான். இல்ல நம்மால வேற கைய முறுக்கிட்டு ரெடியா நிக்கிறானா. ரொம்பலாம் இல்ல, வந்த வேகத்துல அவனுக்கு ஒரே அடி, அவ்வளவுதான் ரத்தம் தெறிக்க பொத்துன்னு விழுவான். நம்மால கைய பூரா ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். ஒரு செகண்ட் அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. சுத்தி இருந்தவனுக்கு மூஞ்சி எல்லாம் பாக்கணுமே, அப்படியே அலண்டு போய் நிப்பானுங்க. ஏன்னா அடிச்சாட்டி நேரா மூஞ்சில தான் விழுந்திருக்கு. சரக்குஸ் பார்த்துட்டு என்னடா விளையாடுறீங்க, டே பெல்லமி விளையாடாரா, ஏந்திராமா. எங்கத்த எந்திரிக்கிறது, சும்மா நம்ம லூஃபி கோவத்துல அடிச்சாலே வேற லெவல்ல அடி விழும். இல்ல அவன் வந்த போர்ஸுக்கு வச்சு அடிச்சிருக்கான், சொல்லவா வேணும். அவங்கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. சரக்குஸ்க்கு இன்னுமே நம்பிக்கை இருக்கு. ஏ பெல்லமி விளையாடாத, உன்னோட ஷோவை கண்டினியூ பண்ணு, நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ரிவார்டே 55 மில்லியன் அப்படி அப்படின்னு பயங்கரமா சொல்லுவான். அப்பதான் அவன் மைண்டுக்கு ஞாபகம் வரும், ஆமா அவனுக்கு பவுண்டி இவனை விட டபுள் மடங்கு இருக்காச்சே அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லி அந்த போஸ்டரை பார்த்துட்டு அப்படியே நடுங்கிடுவானுங்க. நம்மால அப்படியே கேஷுவலா லுக் விட்டு எங்கடா கோல்டு அதை குடுங்கடாமா, அத்தனை பேருமே அங்க இருந்து தெரிச்சிருவானுங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலில காட்டுறாங்க. வேலை சும்மா வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே சாப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நல்லாவே ரெடி பண்ணிட்டான். அதனால எல்லாருமே பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜோரோ கிட்ட நமி வந்து நீ ஏன் போலாம்பா, ஏமா நீ தானே பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, யாரையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னேன், இப்ப என்ன போலையான்னு கேக்குறாமா. ஆனா அவனுக்கு ஜோரோவையும் தானே போட்டு அடிச்சானுங்க. இந்த மேட்டர் சொன்னா அவனுக்கு எல்லாம் ஒண்ணு நம்ம வழியில நிக்கல, அதனால தேவையில்லாம சிம்பத்திக்கெல்லாம் போய் சண்டை போறது வேஸ்ட். அப்படியே
இப்படின்னு காரணமா சொல்லுவானா. என்னடா லூசு மாதிரி பேசுற நீ அப்பா? ஜோரோ காண்டாயிருவான். நீ தான் இப்ப என் வழியில குறுக்க நின்னு என் உசுர வாங்கிட்டு இருக்கேன்னு. போடா லூசுன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டைய போட்டுட்டு கிடப்பாங்க. இங்க நம்மளுக்கு கூட ஒரே ஃபன்னு தான். அதே நேரம் இங்க லூஃபி அந்த தங்கத்தை வாங்கிட்டான். உடனே செம ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போவான். அங்க இருக்கவனுக்கு யாராலையுமே நம்ப முடியல. மெயினா அந்த சர்க்கஸ் பைய, அங்க ஒருத்தன் இருக்கேன், என்ன மீறி இவன் எப்படா போலாம், உன்னை விட மாட்டான்டா, எங்கடா அப்படி போறேன்னு கத்திட்டே போவான். மத்தவங்க எல்லாம் தடுத்து நீ போனீனா உன்னதான்டா அவன் விட மாட்டான். இவன் கத்தனது லூஃபிக்கு கேட்டுருச்சு. அதான் எங்கடா போறேன்னு கேட்டான்ல, உடனே கையை தூக்குவான். அதுக்கே பயந்து கீழே விழுந்துருவான். ஆனா நம்ம பையன் மேல காமிச்சு நான் ஸ்கைக்கு போறேன்னு கேஷலா சொல்லுவான். அதே நேரம் இங்க மிகாக்கா காட்டுறாங்க. அவன் லூஃபியோட போஸ்ட பார்த்து கொஞ்சம் அசந்து போயிருப்பான். ஏன்னா 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தனான crocodileயே தோக்கடிச்சிருக்கான்ல. அப்புறம் ரோரோனோவா ஜோரோ அவன் கூட தான் சண்டை போட்டு கடைசியில பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அவார்ட்னு சொல்லிட்டு வந்திருப்பான். பரவாயில்ல, பொடிப்பயலுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே வர்றானுங்க. மொத்தத்துல கவர்மெண்ட்டே ஒரு ஆட்டி வச்சிருக்கீங்கடான்னு சிரிச்சுக்கிட்டே போற அதோட ஹோலி லேண்ட் ஆஃப் மொரி ஜோய்ஸ்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. நல்லா பெரிய கோட்டை. அங்கதான் பெரிய பெரிய நேவி ஆளுகளா இருப்பானுங்க. அங்க ரெட் ஹேரை வச்சிருக்க ஒருத்தனை பத்தி பேசுவாங்க. என்னன்னா அவன் ரொம்பவும் தொல்லையா இருக்கானாமா. அவன் எந்த ஒரு விஷயத்தையுமே டைரக்டா பண்ணாம இன்டைரக்டா மெசஞ்சர்ஸ் வச்சு பண்றான். அதுவும் யார் கூட கான்டாக்ட் பண்றான்னா ஒயிட் பியர்டு. அவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி கான்டாக்ட் பண்ணிட்டானுங்கன்னா பெரிய பஞ்சாயத்து. அப்பதான் அங்க இருக்க ஒரு 5 பேர்த்த காட்டுறாங்க. இவங்க தான் வேர்ல்டு கவர்மெண்டோட சுப்ரீம் அத்தாரிட்டிஸ், தி 5 எல்டர் ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் இவனுங்க தான் முடிவு எடுப்பானுங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு அந்த ரெட் ஹேர் யார் கூடயாச்சும் சேர்ந்து வேலை பார்த்தாதான் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது வேற யாரும் இல்ல, அந்த ஷாங்க்ஸ் பைய. அவனை கொஞ்சம் பொறுமையா இருந்து வாட்ச் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா இவங்களுக்கு முக்கியமா தேவை 7 வார்லார்ட்ஸ். ஆனா அதுல crocodile காலி பண்ணிட்டாங்க. சோ அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற யாராச்சும் வேணும்ல. இப்ப மேட்டர் என்னன்னா 7 வார்லார்ட்ஸ்ங்கறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவங்க எல்லாம் 3 பேர்த்த காலி பண்ணிட்டா போதும், இந்த உலகத்தையே கொலாப்ஸ் பண்ணி விட்ட மாதிரி. அதனால அந்த 7 பேருமே எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அதுக்கு தான் இப்ப அந்த 7 பேர்த்தையுமே இங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியல. ஆனா அவனுங்க பைரட் வர்றவனுங்க வரட்டுங்கிற மாதிரி பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்ப லூஃபியோட போஸ்ட பார்த்து இந்த பைரட் crocodile காலி பண்ணி ஒரு பெரிய பஞ்சாயத்துல நம்மள தள்ளி விட்டுட்டான். சோ crocodile காலி பண்ணவனை இனியும் விட்டு வைக்க கூடாது. சாட்டு புட்டுன்னு இந்த மங்கி டி லூஃபிய முடிச்சு விடுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. 2 வார்லார்ட்ஸ் அப்படியே வீரனட போட்டு வந்துட்டு இருப்பானுங்க. வார்லார்ட்ஸ் ஆச்சே, சோ வெல்கம் எல்லாம் பலமா இருக்கும். இவன் தான் குவிக்ஸோ டோஃப்ளமிங்கோ, 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன். ஆனா வார்லார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவனோட பவுண்டி 340 மில்லியன் பெரிஸ். இவன் தான் பர்த்தலோமியோ. இவனுக்கு வார்லார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிஸ் 296 மில்லியன். எல்லாம் கொஞ்சம் கொடூர குரங்குகளா தான் இருக்கானுங்க. அப்ப ஒரு நேவி ஆபீசர் இன்னொருத்தன் கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிப்பாரு. ஏன்டா அப்படி பண்றான்னு கேட்டா, நான் எதுவும் பண்ணல, என் கையை ஆட்டோமேட்டிக்கா பண்ணுதும்பா. விளையாடாத என்னால முடியலம்பா. அடே நிஜமா தாண்டா, என் பாடியே என் கண்ட்ரோல் இல்லன்னு பயங்கரமா கழுத்தை போட்டு நெரிப்பான். அவனால மூச்சு விட முடியல. இப்படி இங்க ஒரு கலவரம் போயிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு பார்ட்டி கேஷலா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும். இவங்க தான் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸோட வைஸ் அட்மிரல், கிரேட் டாக்டிஷியன் சொல்லுவாங்க. பேரு சுரு. இங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த டோஃப்ளமிங்கோ பைரட் தான். ஏன்டா அப்படி பண்றான்னு கேட்டா, பேச ஆரம்பிக்கடா, ஏன்டா டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்பான். அட அதுக்கப்புறமும் விடுவான்னு பார்த்தா அதான் இல்ல, 2 பேர்த்தையும் கத்திய வச்சு சண்டை போட விடுவான். நல்ல வேலை அந்த டைம் இவன் வந்து தடுத்துருவான். இவன் பேரு செயின்ட் சென்கோகு, நேவி ஹெட் குவார்ட்டர்ஸோட ஃபிளீட் அட்மிரல். கொஞ்சம் பெரிய பொறுப்புன்னு வச்சுக்கீங்களேன். கீழே கழுத்துல பெல்லு கட்டின ஒரு வெள்ள ஆடு, மண்டையில புறா மாதிரி ஒரு பறவை. வந்தவன் டோஃப்ளமிங்கோவை பார்த்து, ஏன்டா நீங்க மீட்டிங்க்கு வந்தியா இல்ல வேர்ல்டு வார ஸ்டார்ட் பண்ணி விட வந்தியா? நேரம் பேசாம ஒண்ணு சார் ரைட்டு பெரிய மனுஷன் வந்துட்டான்னு சொல்லி எல்லாம் அப்படியே ரவுண்ட் கட்டி உட்காருவாங்க. மொத்தமா 6 பேர் வரணும். ஆனா 2 பேர் வந்திருக்கானுங்க. இவங்க வருவாங்கன்னு கூட அவன் எதிர்பார்க்கவே இல்ல. டோஃப்ளமிங்கோ கூட வர வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருந்தானாமா. அவனுக்கு அவன் ஐலாண்ட்ல பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. ரொம்பவும் போர் அடிச்சதுனால தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்கும் போதே கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும்பா. அதுக்கப்புறம் அந்த பைரட் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுவானா. கரெக்டா அந்த டைம் ஹாக்கை எங்க வந்துருவான். வந்தவன், என்னப்பா நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் 7 வார்லார்ட்ஸ் ஒத்துக்காத 2 பவர்ஸ் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டே வருவான். இவன் வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் கொஞ்சம் அசந்து போய் தான் பாப்பாங்க. அட அவன் சும்மா என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் வந்தானாமா. ஏன்னா சில பைரட்ஸ் எல்லாம் இவங்க கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க சைடுல ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். அவனை பார்த்து, காண்டாயி யாரா நீ எப்பறா இங்க வந்தேன்னு கேட்பாங்க. இவன் அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ண விடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில வந்தானாமா. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப 7 வார்லார்ட்ஸ்ல crocodile இல்ல, எப்படியும் புது ஆளை தேடுவாங்கன்னு கேள்விப்பட்டானாமா. அதான் வந்தேங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப அங்க இருந்த கமாண்டர்ல ஒருத்தன், நீ லாஃபிட்டியான்னு ஷாக்கா கேட்பான். பரவாயில்லையே, என் பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு பின்னாடி கொடையெல்லாம் சுத்தி வித்த காட்டுவான். ஆக்சுவலா இவன் வெஸ்ட் ப்ளூல ஒரு பீஸ் ஆபீசர் ஆமா. அந்த ஏரியால இவனை பத்தி எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அட ஓவரா வயலன்ஸ் பண்ணிட்டு தெரியான்னு கண்ட்ரியை விட்டு அடிச்சு தோத்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த கதை. ஆக்சுவலா இப்ப இவங்க வந்தது 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தனை சேர்த்துக்கான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாமா. அப்படியே கட் பண்ணி ஒயிட் பியர்டோட கப்பலை காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஷங்ஸோட ஆளு ஒருத்தன் லெட்டர் ஒன்னு டெலிவர் பண்ண வந்திருப்பான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெட்டராமா. குடுக்க வந்திருக்கானே இவனோட பேரு ராக் ஸ்டார். இவனோட பவுண்டியே 94 மில்லியன் பெரிஸ். நம்ம ஷங்ஸ் கூட சேர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட அலப்பற பண்ணிட்டு இருந்திருக்கான். என்ன பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி அங்க இருக்கவனு கிட்ட கேட்பானா. அவனு எனக்கு அப்படியெல்லாம் யாரும் தெரியாதுன்னு அசிங்கப்படுத்திடுவானுங்க. அதே நேரம் ஒயிட் பியர்டு கண்ணா பின்னான்னு லெட்டர் கிழிச்சு போட்டுருவான். என்னன்னா ஷங்ஸ் ஒரு பொடி பயலாமா. அவனுக்கெல்லாம் என்ன மாதிரி பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் பேச தகுதி இருக்கா அப்படி இப்படின்னு ஓவரா பேசிடுவான். இந்த ராக் ஸ்டார் பயிலுக்கு காண்டாயிரும். பின்ன இது ஒரு முக்கியமான லெட்டர், அவனே கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கொடுத்தது ஷங்ஸ். நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன்னு கத்துவானா. நீ பேசிட்டு இருக்க ஆள் யார் தெரியுமாடா, ஒயிட் பியர்ட் அப்படின்ட்டு சரக்க பயங்கரமா அடிப்பான். கூட இருக்க டாக்டர், கேப்டன் நீங்க நிறைய ஆல்கஹால் சாப்பிட்டீங்க, இதோட போதும்
போதும் ஸ்டாப் பண்ணுங்கப்பா. ஆனா அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். இங்க இவன் கத்திட்டு இருப்பான், எங்க பாஸ் ரொம்ப அர்ஜென்ட்டா இந்த லெட்டர் அனுப்பி விட்டாரு, ஆனா நீ அதையே கிழிச்சு போட்டேன்னு. அவன் ஏதாச்சும் பேசணும்னா அந்த ஷாங்ஸ நேர்ல வர சொல்லு, அவன் பெரிய பிஸ்தாலாம் கிடையாது, ஒரு குழந்தை, அதனால ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, காத்து வரட்டும்பா. ஏன்னா இப்ப அவன் பேசுற முள்ள இல்லையாமா. அப்பதான் அவன் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. ஒக்கா மக்கா எத்தா தண்டி இருக்கான். இவன் தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஒயிட் பியர்ட். இவனோட உண்மையான பேரு த கிரேட் பைரட் எட்வர்ட் நியூகேட். அப்புறம் என்ன இந்த மேட்டர் ஷங்ஸுக்கு போன் பண்ணி சொல்லுவானா. அவனுக்கு சிரிப்பா வரும், அந்த கெல்ட் பைய இன்னும் மாறலன்னு. அவன் என்னடான்னா காண்டாயிட்டான் போல, ஏன்னா இது வரைக்கும் இந்த அளவுக்கு அவன் இன்சல்ட் ஆனதே இல்லையாமா. ஒரு காட்டிட்டு வராமா. ஆனா அவன் அதெல்லாம் வேண்டாம், நீ ஸ்ட்ரைட்டா இங்க வந்துருமா, என்ன இருந்தாலும் எனக்கு மான மரியாதை சூடு சொரணன்னு இருக்குதுமானா, அதை விட உசுறு முக்கியம்டா, அதனால நீ எதுவுமே பண்ணாத, பண்ணா உனக்கு தான் பஞ்சாயத்து, நடந்த பஞ்சாயத்துக்கு ரொம்ப ரொம்ப சாரின்னு சொல்லி அவனை வான்னு சொல்லி கூப்பிட்டுருவான். இங்க ஷங்ஸோட ஆளுங்க எல்லாம் எப்பவுமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு ஒயிட் பியர்ட பார்க்க போறோமா. ஆனா அங்கதான் பஞ்சாயத்து. ஏன்னா இவன் ஒயிட் பியர்ட பார்க்க போறான்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஆளுங்க விட மாட்டானுங்க. அதெல்லாம் பார்த்தா வேலை நடக்காது, இறங்கி ஒரு கை பாத்திரலாமா. ஏன்னா எப்படியும் அவனுக்கு அமைதியா இருக்க போறது இல்ல. இன் கேஸ் அவனுங்க ஷங்ஸோட வழியில குறுக்க வந்தானுங்கன்னா நான் அமைதியா வேடிக்கை பார்க்க போறது இல்லன்னு சும்மா கேத்தா வருவானா. எல்லாம் வேற லெவல்ல கத்திட்டு இருப்பாங்க. சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு நல்லா டாப் குவாலிட்டியில ஆல்கஹால் எடுத்து வைங்கடா, சாட்டு புட்டுன்ட்டு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு போவான். அதே நேரம் இந்த லஃபிட் யாரையோ சொல்ல வந்தால, அது வேற யாரும் இல்ல, அவனோட கேப்டன் ஆமா. ஆனா அப்படி ஒருத்தன் பேரை இவங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அவனால எல்லாம் மத்த பைரட்ஸுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லையாமா. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தனா போட முடியும். இத கேட்ட உடனே அதுவும் கரெக்ட் தான், எங்களுக்கும் அது நல்லாவே தெரியுது, அதுக்காக தான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும்பா. உடனே எல்லாம் சிரிப்பாங்க, ஏன்னா இவனோட ஆளை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி. அப்பதான் அவன் டெரரா சொல்லுவான், இந்த பேரை என்னைக்குமே மறந்துடாதீங்க, நாங்க தான் பிளாக் பியர்ட் பைரட்ஸ்னு பயங்கரமா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி ஜெயாவை காட்டுறாங்க. அங்க எல்லாருமே விடிய விடிய உட்கார்ந்து பயங்கரமா கதை பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா பெலமிய ஒருத்தன் பீட் பண்ணிட்டான்ல, அது யாரு என்னன்னு பயங்கர ஆர்வமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல ஒருத்தன் லூஃபியோட போட்டோ எடுத்து பார்த்து இவனை 30 மில்லியன் பெரி பவுண்டிக்கு போட்ட போதே இவன் ஒர்த் இல்லன்னு நினைச்சானாமா. ஆனா இப்ப 100 மில்லியன் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஒருத்தன் கேப்டன் ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அப்ப அந்த சர்க்கூஸ் பைய குறுக்க வந்து, ஏன்டா எரும மாடை விட மோசமா வழியில நின்னுட்டு இருக்க, அழிய விடுறாமா. அவனை புடிச்சு தரையோட வச்சு ஒரே அடி. அவங்கள மாதிரி புடிசங்க கிட்ட எல்லாம் எனக்கு வேலையே இல்ல, எனக்கு தேவை இப்ப இந்த 100 மில்லியன் ஆளு. இப்ப பெரிய ஆளை பிடிக்க போறோம்னு லூஃபிய தேடி வெறி கொண்டு கிளம்புவானுங்க. அதுவும் இவன் கூட வர்ற ஆளுகெல்லாம் பார்த்தா இந்த டவுன்ல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க தான். இவன் இந்த ஜெயா ஐலாண்டுக்குள்ள சண்டைக்கு வாடான்னு நோஞ்சான்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தானே, இவன் பேரு ஜீசஸ் பர்கஸ். வாயில பாதி பல்ல அடிக்க வச்சு மீதி பல்ல உடைச்சு வச்சிருக்கான்ல, இவன் தான் மார்ஷல் டி டீச், வேற யாரும் இல்ல, இவன் தான் பிளாக் பியர்டு. இவனை பத்தி தான் இந்த லாஃபிட் பையன் மீட்டிங்ல பேசியிருக்கான். இவன் தான் வேன் அவுகர், பிளாக் பியர்டோட ஸ்னைப்பர். நம்மளுக்கு ஜெயா ஐலாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி பேர்ட்ஸ் எல்லாம் செத்து விழுந்துச்சுல, இந்த கரெக்டா ஈம் வச்சு சுட்டது இவன் தான். அடுத்து இந்த நோஞ்சான், இவன் ஒரு டாக்டர், இவன் பேரு டாக் யூ தி ரீப்பர்னு கூட சொல்லுவாங்க. அட லூஃபியும் ஜோரோவும் ஊருக்குள்ள வந்தப்போ நோஞ்சா மாதிரி கடந்தா அவனை தூக்கி குதிரையில போட்டாங்க, கடைசியில குதிரையே நோஞ்சானா இருந்துச்சுல்ல, அவன் தான் இவன். இப்படி பிளாக் பியர்டோட பைரட்டான 4 பேரும் சும்மா வெறி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுறாங்க. எப்படியாச்சும் டைமுக்கு போய் சேர்ந்தே ஆகணும்னு சும்மா மின்னல் வேகத்துல ஓடுவான். கண்டிப்பா நான் ஸ்கை ஐலாண்டுக்கு போவேன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.